Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இது ப்ளூ ஸ்டார் இன்வெர்டர் ஸ்பிளிட் ஏசி 1.5 டன்னு. இதில் H6 எரர் வருதுன்னு சொல்லி கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ பிளேஸ் போய் விசிட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளூ ஸ்டார் ஏசியில் H6 எரர் வந்தாவே அது வந்து இண்டோர் ஃபேன் மோட்டர் ப்ராப்ளம் தான். ஸோ ஆன் பண்ண உடனே இண்டோரில் ஃபேன் ரன் ஆகலை. ஃபேனை சுற்றி விட்டும் பார்த்தாச்சு, உடனே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட் பிசிபி கவரை கழட்டிட்டு ஃபேன் ஜாக்கை செக் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 5 வயர் மோட்டருங்க. இது வந்து பிஜி மோட்டர்னு சொல்லுவாங்க. டிசி பிஜி மோட்ரு 300 வோல்ட்டில் ரன் ஆகிறது டிசியில். ஸோ இப்போ இதில் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம். பிகாஸ் இது வந்து டிசியில் ரன் ஆகிற மோட்ரு. இது இப்போ மோட்ரு ஃபால்ட்டா இல்லை பிசிபிலேருந்து வர சப்ளை ஃபால்ட்டாங்கிறத ஃபஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கனெக்டர் ஜாக்கை ரிமூவ் பண்ணி திரும்ப ரீஃபிட் பண்ணி பார்த்தாச்சு. ரீஃபிட் பண்ணிட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டேன். அகைன் ஃபேன் ஓடலை, H6 வந்துடுது கொஞ்ச நேரத்தில். இது போல் உள்ள 5 வயர் டிசி பிஜி மோட்டரை வந்து நம்ம டேரெக்டாக ரன் பண்ணி செக் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால் வந்து பிசிபியை ரிமூவ் பண்ணியாச்சு. கஸ்டமர் பிளேஸ்லேயே நான் வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன். மோட்ரு தான் இஷ்யூங்கிற மாதிரி நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஆக்சுவலி இந்த டிசி மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் வோல்டேஜ் இன்புட் போகிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம டேரெக்டாக அப்படியே செக் பண்ண முடியாது. பட் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னா டெஸ்டிங் கிட் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த கிட் நம்ம கையில் வச்சிருந்தோம்னா கஸ்டமர் பிளேஸ்லேயே மோட்டருக்கு டேரெக்டாக சப்ளை கொடுத்து டிரைவ் பண்ணி பார்த்துடலாம். மோட்டர் ஃபால்ட்டா பிசிபி ஃபால்ட்டாங்கிறத கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பட் என்கிட்டயே அந்த மாதிரி டெஸ்டிங் கிட் எதுவும் இல்லை. பட் கஸ்டமர் பிளேஸ்லேயே வந்து நான் செக் பண்ணி ஓரளவு ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். ஃபேன் மோட்டர் தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பிசிபி ஜாக்ல மோட்டர் ஜாக்ல வந்து என்னென்ன போட்டிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசி ப்ளஸ், அடுத்து கிரவுண்டுன்னு போட்டிருக்கு. 15 வோல்ட் விஎஸ்பி எஃப்ஜி. இந்த 5 கனெக்ஷன்ஸ் இருக்கு. இந்த 5 கனெக்ஷன்ஸ்க்கும் நம்ம பார்த்தீங்கன்னா பிசிபி ரன்னிங்கில் இருக்கப்போ வோல்டேஜ் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பேக் சைடு காட்டுற போர்ட்டில் வந்து நம்ம மல்டிமீட்டர் வச்சு ப்ரோப் வச்சு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக பழைய மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ புது மோட்டரும் நம்ம பை பண்ணியாச்சு. அதே டிசி 5 வயர் மோட்டர் அதே சைஸில் கிடச்சிச்சு. சாஃப்ட் சைஸ்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கியாச்சு. இப்போ செக் பண்ணுறதுக்காக பழைய மோட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணிட்டேன். பட் ஃபேன் வந்து ரன் ஆகலை. ஸோ இண்டோர் வந்து ஆன் பண்ண உடனே பிசிபி ஆன் பண்ணி ஒரு 2-3 செகண்ட்லேயே இண்டோர் ப்ளோயர் மோட்டர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து ரன் ஆகலை. கொஞ்சம் நேரம் செக் பண்ணிவிட்டு H6 எரர் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் செக் பண்ண போகிறோம். வோல்டேஜ் டிசியில் வச்சாச்சு. இப்போ டிசி 300 போட்டிருக்கிறதுக்கும் கிரவுண்டுக்கும் வைக்கிறேன். கிரவுண்ட்னா நெகட்டிவ்ங்க. 300க்கும் நெகட்டிவ்க்கும் வைக்கிறப்ப 340 வோல்ட் காட்டுது. ஸோ இன்புட் வோல்ட் 340 கரெக்டாக வருது. நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்க்கும் 15 வோல்ட்டுக்கும் வைக்கிறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா 15 வோல்ட் வருது. ஸோ 2 இன்புட் கரெக்டாக கிடைக்குது. அண்ட் அடுத்து தேர்ட் பாயிண்ட்டு விஎஸ்பின்னு போட்டிருந்தது இல்லையா, அந்த விஎஸ்பிக்கு ஒரு வோல்ட் வரணும். நெகட்டிவ்க்கும் விஎஸ்பிக்கும் வைக்கிறேன். 8 வோல்ட் காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் 4வதா எஃப்ஜி பாயிண்ட்டுக்கு வைக்கிறேன். அதில் எந்த வோல்டேஜுமே ஷோ பண்ணல. எதனால் அப்படின்னா மோட்டர் ரன் ஆச்சுன்னா அதில் வந்து ஒரு பல்ஸ் வந்து கிரியேட் ஆகும். அந்த பல்ஸ் வந்து ரிட்டன் பிசிபிக்கு போயிட்டு இருக்கும். அந்த ரிட்டனில் போகிற சம் அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜை வச்சு தான் சென்ஸ் பண்ணி பிசிபி வந்து மோட்டர் இந்த ஸ்பீடில் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த வோல்டேஜ் வராதனால தான் இதில் வந்து H6 எரர் ஷோ ஆகுது. ஸோ இப்போ நம்ம வாங்கின புது மோட்டரை வந்து அந்த ஜாக்கில் கனெக்ட் பண்ணுறோம். அகைன் பழையபடியே இந்த பிசிபியை இப்போ ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணி மோட்டரை ரன் பண்ண விட்டு அதுக்கப்புறம் நான் வோல்டேஜ் செக் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன் பண்ணி ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து மோட்ரு ரன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ரன் ஆகிறது தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு சுற்றுறது மேக்ஸிமம் இப்போ வர மாடல் எல்லா மாடல்லையுமே இந்த மாதிரி ஃபேன் மோட்ரு இருக்குது. 5 வயர் மோட்டர்ஸ் இருக்குது. இதே போல் சேம் பேனசோனிக்லேயும் பார்த்தீங்கன்னா 5 வயர் மோட்ரு எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க்கை வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த மோட்ரு ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ வோல்டேஜ் செக் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு 300V அண்ட் கிரவுண்டிங்க்கு செக் பண்ணி பார்க்குறப்ப 320 வோல்ட் ஷோ ஆகுது. ஸோ இன்புட் வோல்ட் கரெக்டாக இருக்குது. அடுத்து ப்ரோபை மாற்றிட்டு நெகட்டிவ்க்கும் 15 வோல்ட்டுக்கும் வைக்கிறேன். ஸோ 15 வோல்ட்டும் இன்புட் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் விஎஸ்பி. அதில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 வோல்ட் வருது. இதுதான் மோட்டரோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ எவ்வளோ வோல்டேஜ் அதிகமாக கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்பீடு மாறும். அடுத்ததான் நெகட்டிவ்க்கும் எஃப்ஜி பாயிண்ட்டுக்கும் வச்சு பார்க்குறேன். ஸோ இதில் வந்து 7 to 8 வோல்ட் காட்டுது. இதுதான் மோட்டர்லேருந்து கிரியேட் ஆகிற ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ இதை வச்சு தான் பிசிபி சென்ஸ் பண்ணும் மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. ஆனால் அந்த விஎஸ்பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வேரி பண்ணுறதுக்காக எவ்வளோ வோல்டேஜ் மாற்றி கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்பீடும் மாறும். ஸோ இப்போ கஸ்டமர் பிளேஸுக்கு பிசிபி அண்ட் மோட்டர் ரெண்டையுமே கொண்டு போய் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி காட்டியாச்சு. ஏசி நல்லாவே ரன் ஆகுது, ப்ளோயர் நல்லா ரொட்டேட் ஆகுது. ஸோ இதில் ஃபேன் மோட்டர் தான் ஃபால்ட்டுங்கிறத கஸ்டமர் பிளேஸில் இப்படி தான் வோல்டேஜ் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணேன். அந்த 3 இன்புட் வோல்டேஜில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனால் கூட பிசிபியில் தான் ப்ராப்ளம். அப்படி பிசிபியில் ப்ராப்ளம் இருந்தாலுமே H6 எரர் தான் வரும். பிகாஸ் ஃபேன் ரன் ஆகலை, அதுதான் அது ஷோ பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.